அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த காலகட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம், எந்த கல்லூரியில் சேர்க்கலாம், என்ன படிக்கலாம், அதுக்கான சீசன், ஒவ்வொரு சீசன் மாதிரி, பலாப்பழ சீசன் மாதிரி இது கல்லூரி பள்ளி சீசன். அதுவே முறையாக நடத்த முடியல, சந்திக்க முடியல, கொரோனா சிக்கல், அதை தள்ளி வச்சுருவோம். இருந்தாலும் ஒரு ஆன்லைனில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்கலாம் என்ன நினைக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அசஸ் பண்ணுறாங்க, காலேஜை அசஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ மெத்த படித்த அறிவாளிகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நெட்டில் இதுக்கு ஒரு மார்க் போட்டு பேரண்ட்ஸோட கமெண்ட்டை இது எல்லாத்தையும் போட்டு அனாலிட்டிக்கலாக இந்த காலேஜில் படிச்சுட்டாப்பில் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க, இந்த ஸ்கூலில் படிச்சுட்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பொருளாதார சிக்கலால் தனியார் பள்ளியில் கூட படிக்க வைக்க முடியாதுன்னு சில பெற்றோர்கள், அந்த துன்பம் தனி, நான் அதை பற்றி இப்போ பேச முடியாது. அதாவது நிறுவனங்கள், அந்த கல்விக்கூடத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் என்ன சொல்கிறது, போக்குவரத்து வசதிகள், ஸ்மார்ட் கிளாஸாக, கணினிகள், அமைப்பு முறை எல்லாத்த பற்றியும் நம்ம ரொம்ப கணக்கு போட்டு பெற்றோர்கள் சேர்க்குறாங்க. நல்லது தான். நான் ஒரு கதை சொல்லிடுறேன் வழக்கம் போல், அதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன். ஒரு பெரிய பணக்காரர் நிறைய வீடு நிறைய பொருள்களாக குவிச்சு வச்சுருக்கார். வீட்டில் எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்கிறார். அவர் அந்த வீடு தீ பிடிச்சிருச்சு ஒரு தடவை. எப்படி தீ பிடிச்சதோ, எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சோ, அடுப்பு வச்சுட்டு கவனிக்காமல் விட்டுட்டாங்களோ, என்னமோ ஒரு காரணம். பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், அந்த வீட்டு எஜமானியமாக வெளியே போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த வீடு தீ பிடிச்சிருச்சு. இவருக்கு தகவல் வருது. இவர் கடையில் உட்காந்துருக்காரு. ஒடியாந்து ஐயோ அந்த டிவி எடுங்க, அது இத்தனை உள்ள ஒரு இது இருக்குது, வைரம், அதை எடுங்க போட்டு எல்லாம் படாத பாடுபட்டு என்னென்ன பொருள் முக்கியமான பொருளோ அது எல்லாத்தையும் மீட்டு எடுத்துக்கிட்டே வராரு. ஒன்றா தூக்கிட்டு வராரு. அவர் ஆளை ஓடி மற்றவங்கள்ட்ட போய் மற்றதை அப்புறம் பாருங்கப்பா, முதல்ல அந்த கேஷ் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஓடியாங்க அப்படின்னு 90% காப்பாற்றிட்டார். வேல்யூ, அவங்க வீட்டில் இருந்த ப்ராப்பர்ட்டியில் காஸ்ட்லியான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதெல்லாம் ஒரு டிவி இருந்திருக்கும், கம்ப்யூட்டர் இருந்திருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும், சொத்து பத்திரங்கள் இருந்திருக்கும், இதெல்லாமும் இருக்குமில்ல. ஒரு வீட்டில் நகை அந்த மாதிரிலாம் இருக்குமில்ல. ஒரு தீ விபத்து பிடிச்ச வீட்டிலேருந்து இம்பார்ட்டண்ட்டான எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி ஒரு வழியாக அந்த வியாபாரி வெளியில் கொண்டாந்து காப்பாற்றிட்டார். நல்லா இந்த நேரத்தில் தான் அவருடைய மனைவி ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சு எங்கேயிருந்தோ அவங்க மனைவி ஓடி வர்றாங்க. வந்தவுடனே ரொம்ப பெருமையாக சொல்கிறார் மனைவிக்கிட்ட, தெரியுமா என்ன 90% நான் காப்பாற்றிட்டேன், இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்தது அப்படியும் கூட நான் முக்கியமான பொருள் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் ஓரளவு நான் வெளியில் எடுத்து காப்பாற்றிட்டேன், என்னுடைய திறமை அது, காப்பாற்றிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறார் அவர். ஏங்க நம்ம பிள்ளை இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் உள்ளே தூங்கிக்கிட்டு இருந்ததே பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயோ பிள்ளை வீட்டில் தூங்குது, அது பள்ளிக்கூடம் போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இந்த நெருப்பில் அதை எடுக்க தெரியாமல் போச்சு, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. புள்ள கதை முடிஞ்சுது. நானும் இந்த கதையை முடித்து கொள்கிறேன். பிள்ளைக்கும் கதை முடிந்தது. ஒரு வீட்டில் தீ பிடிச்சிக்கிட்ட உடனே அந்த வீட்டிலேருந்து இருக்கிற உபகரணங்கள், காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் தூக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் யாருக்காக வாங்கினாங்களோ, யாரை மையமாக வச்சு இவ்வளவும் சேகரித்தாங்களோ, அந்த பிள்ளை போயிடுச்சு. இது கொஞ்சம் குரூயலான ஸ்டோரியாக இருக்குல்ல. இன்றைக்கி வாழ்க்கை அதுதான். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டால், சப்ஜெக்ட் அனுபவிக்கிறதுக்காக தான் ஆப்ஜெக்ட்டுங்கிறதே வந்தது இந்த உலகத்தில். ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு டிவியோ, ஒரு காரோ, ஒரு வைர நகையோ, எதுவோ எல்லாமே ஒரு மனிதன் அவனுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக. இப்போ ஆப்ஜெக்டை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த ஆப்ஜெக்டை அனுபவிக்க போகிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அதுதான் நடக்குது. சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம பிள்ளைங்க. நம்முடைய கல்வி முறை, பள்ளிக்கூடம், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட். நாம் ரொம்ப ஆப்ஜெக்டில் ரொம்ப அறிவாளியாக தேடுறோம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம் நம்முடைய கல்வி முறையை பற்றி.
ஆனால் சப்ஜெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த பர்சன். உள்ளுக்குள்ளே இதை படிக்க போகிற பையனுடைய பொண்ணோட குவாலிட்டி, அவங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம். குழந்தைய விட்டு விட்டு சொத்தமிட்டோம் மாதிரி இன்றைக்கி நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம், உலகத்தோடு போட்டி போட்டக்கூடிய ஒரு பெரிய கல்வி முறை. எங்கள் ஊரில் படித்தா அவன் வந்து அமெரிக்காவில் வேலைக்கு போனால் கூட அது ஈஸியாக கிடைக்கணும், அந்த மாதிரி கல்வி முறையை மாற்று, அப்படி பண்ணு இப்படி பண்ணு டெக்னிக்கலாக எல்லாம். மனுஷனை பாருங்கப்பா, மனுஷனுடைய தன்மையை பாருங்கப்பா. பாருங்கள், கல்வி என்பது என்ன? எழுத்தறிவு, கணித அறிவு, மொழி அறிவு, விவாத அறிவு, வாழ்வை வழிநடத்துவதற்கான பல்விதமான சாதனங்கள். ஆனால் யார் வாழ போகிறா? மனுஷன் தானே. இந்த பேசிக் மனுஷனை நீங்கள் கோட்டை விட்டுட்டு அப்புறம் எழுத்தறிவு, கணித அறிவு, மொழி அறிவு, விவாத அறிவு இதெல்லாம் கூடுனவங்களாகவே உலகத்தில் ஆக்கிட்டோம். ஆனால் அவங்களாம் மிருகம் மாதிரி இருக்காங்க. ஒரு இம்மி கூட மனிதத்தன்மை இல்லாத எழுத்தறிவு, பண்பாடே இல்லாத ஒரு மொழி அறிவு, நியாய அநியாயத்தை கடந்து வேறு சில கடமைகள் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளாத விவாத அறிவு, வெறும் லாப நஷ்ட கணக்கு பார்க்குற கணித அறிவு இருக்கே ஒழிய மனிதனை இழந்து, மனித வாழ்க்கையை இழந்து, உறவுகளை இழந்து, மனித வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து, மனித வாழ்வினுடைய த வெரி பர்பஸே ட்ரூ ஹாப்பினஸ், உண்மையான மகிழ்ச்சி, அது போயிடுச்சு சார். இளமையில் வந்து பயம், கோபம், மானம், அவமானம், மரியாதை, அவமரியாதை, இது மாதிரி நூற்றுக்கணக்கான உணர்ச்சி பிள்ளைகள்கிட்டேருந்து புறப்படும். இதை செதுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? அம்மா, அப்பா, வீட்டில் பெரியவங்க, ஆசிரியர்கள், சமூகத்தினுடைய முன்னோடிகள். இவங்க தான் அந்த குழந்தைக்கு இந்த உணர்ச்சிகளை செதுக்கணும். அதாவது உணர்ச்சிகளில் சமன்பாடுங்கிறத கொண்டு வரணும். இன்றைக்கி உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே எந்நேரமும் சந்தோஷமாக இருக்கணும், எந்நேரமும் பிடிச்சதையே திங்கணும், எந்நேரமும் என் இஷ்டப்படியாக நான் இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குப்போ அப்படின்னா, அது வரைக்கும் நான் விளையாடிக்கிறேன், நான் சாப்பிடு அப்படின்னா எனக்கு இந்த இது தான் பிடிக்கும். எது? ஒரு எண்ணெய் பண்டம், சாப்பாடே வேண்டாம் எனக்கு, நான் அதை சாப்பிடுவேன், நான் பழங்கள் தொடமாட்டேன். இப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது? இந்த உணர்ச்சியில், அந்த உணர்ச்சி நிலையில் அதுங்க மேலோங்கி இருக்குது. என்ன வேணால் பண்ணு, நீ கணக்கில் மார்க் வாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு, நீ என்ன வேணால் பண்ணு, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, நீ என்ன வேணால் பண்ணு, யூனிவர்சிட்டி அட்மிஷனுங்க. இப்படியே பிள்ளைங்களை வளர்த்தா எனக்கு புரியல. சப்ஜெக்ட் போயிடுச்சு, ஆப்ஜெக்டாக காப்பாற்றுறீங்க. இளமையில் பயம், கோபம், மானம், அவமானம் இன்னும் அதிகமாக இருக்குது தெரியுமா பிள்ளைங்களுக்கு? கோபம் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், மான உணர்ச்சி அதிகமாக இருக்கும், அவமான உணர்ச்சி அதிகமாக இருக்கும், மரியாதை அப்படிங்கிறது பெருசாக இருக்கும், அவமரியாதை அப்படிங்கிறது பெருசாக தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உணர்ச்சிகளில் சமன்பாடு, உணர்வு, அந்த மனிதனுடைய உணர்ச்சி நிலையில் ரொம்ப மேடுப்பள்ளம் இல்லாமல் ஒரு பள்ளிகளில் இதுக்கு ஒன்றே சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தது, அப்புறம் ரிலிஜன் ஒரு கிளாஸ் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டதால் தான். சும்மா நிறுத்துங்க. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தவர், நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தவர் ஒரு நாள் காலம்பரை காணும், பள்ளிக்கூடத்துக்கு வரல. எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சுவர் இருக்கும், அதுக்கு அந்த பக்கமாக ஒரு ஏழை மக்கள் வாழ்கிற சேரி பகுதி, குடிசை வீடுகளாக இருக்கும். நீங்கள் நம்பினா நமக்கு நம்பாட்டி போங்க. இவர் சுவரேறி குதிச்சு ராத்திரி அங்கே ஒரு தப்பு பண்ண போயிட்டார், மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சுட்டான். இப்போ எங்களுக்கு மாரல் சயின்ஸ் எடுத்த வாத்தியார் மரத்தில் அங்கே கட்டியது அங்கே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் நடத்துகிற மாரல் சயின்ஸா? மொராலிட்டிங்கிறது புத்தகத்தில் இருக்கா? மொராலிட்டிங்கிறது வாத்தியார் சிலபஸில் வச்சு பாடத்தை நடத்திட்டாப்புல அப்படியே பிள்ளைகளுக்கு வந்துடுமா? எல்லா ஸ்கூல்லையும் ரிலிஜன் அப்படியே கற்றுக் கொடுத்துட்டாப்புல எல்லா குழந்தைங்களும் டிசிப்ளின்டாகவும் அப்படியே ஒழுக்கமாகவும் மாறிடுமா? இதில் தான் நம்ம ஏமாந்தோம் சார். வேல்யூஸ், ஒருத்தனுடைய உணர்ச்சிகளை சமைச்சு பக்குவப்படுத்தி மேலே வரதான் தவம் பண்ணுற மாதிரி சார். அது தவம் பண்ணுற மாதிரி. அப்படி பள்ளிக்கூடங்கள் தவச்சாலைகளாக இருக்கணும்னா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுடைய பக்குவ நிலை எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு தெய்வத்து மேலே மதிப்பு உண்டாகும்படியாக, பக்தி உண்டாகும்படியாக ஒவ்வொரு அந்தந்த ரிலிஜன் டாமினேட் பண்ணுற ஸ்கூல் பாருங்கள், அதையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் ஒன்று நான் சொன்ன யாருக்கும் புரியல.
புத்த சமண மதங்களுடைய ஒரு உயிரான ஒரு பங்கு இருந்தது. அதை இந்தியாவிலேருந்து ஒழிச்சிட்டோம். நம்ம பக்தி இயக்கங்களை பெருசாக்கி புத்த சமண மதங்களுடைய அறச்சிந்தனை, தர்மத்தின்படி வாழுதல், ஒழுக்கம் மிக முக்கியம், சரியான ஒரு வாழ்க்கை முறை, பேராசைப்படாத ஒரு மனோநிலை, இதெல்லாம் அப்போ உடனே புத்த மதம் இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா, புத்த மதம் இருக்கிற இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. அங்கே புத்த மதமாக இல்லை. என்ன பர்பஸுக்காக புத்தர் வெளிப்படுத்தினாரோ, மகாவீர் வெளிப்படுத்தினாரோ, அதனுடைய அறக்கோட்பாடுகள் எல்லாத்த விட தர்மம் முக்கியம், அறம் முக்கியம். அந்த அற உணர்வை மொத்தமாக அழிச்சிட்டோம் சார். என்ன சொல்கிறது தெரியுங்களா? என்ன வேணா தப்புன்னு கோயிலில் போனால் மன்னிக்கிறதுக்கு ஒரு சாமி இருக்கிறாரு, மன்னிப்புக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, மன்னிப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு குரு இருக்கிறாரு, பூசாரி இருக்கிறாரு, ஏஜென்ட் இருக்கிறாரு. இப்படியே வளர்த்துட்டோம். தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணால் உனக்கு அது கர்மாவில் பாதிக்குங்கிறது நம்ம சொல்கிறதே கிடையாது. அது எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு ஒரு பக்தி இயக்கம் இருக்குது சார். இன்னொரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். காக்கா ஒன்று வேகமாக பறந்தது, எரிச்சலோட கோவமாக கத்திக்கிட்டு போச்சு. மரத்தில் குயில் உட்காந்துருந்தது. அண்ணே எங்கே போகிறீங்க அண்ணே? ஏன் இவ்வளோ வருத்தமாக போகிறீங்கண்ணே, கோவமாக போகிறீங்களே? எங்கண்ணே போகிறேன்? இந்த ஊரில் எனக்கு மரியாதையே இல்லை, ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அந்த எங்கே போனாலும் என்னை வரட்டுறான், எல்லோரும் என்னை வந்து கல்லை விட்டு எறிகிறான், எனக்கு ரொம்ப மரியாதை குறைவாக இருக்குது, நான் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறேன். குயில் கேட்டுச்சு. தப்பாக நினைக்காதீங்கண்ணே, அடுத்த ஊரில் போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடச்சிருமா? ஏன் அப்படி சொல்கிறேன்? இந்த ஊரில் மரியாதை இல்லை, நான் வேறு ஊருக்கு போனால் கிடைக்காதான்? எப்படின்னா கிடைக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்கவுங்க இருக்கிறாப்புல இருந்தால் தானே மரியாதை கிடைக்கும். உங்கள் குரலை கேட்கும் போதே எரிச்சல் வருதுங்கிறாங்க. ஏதாவது ஒன்று வச்சுருந்தா டபக்குன்னு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை பற்றி வச்சுருக்கிற அபிப்பிராயங்களுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்க வேணாமா? உங்களை நீங்கள் எதுவுமே மாற்றிக்காமல் நீங்கள் அடுத்த ஊருக்கு போயிட்டா இன்றைக்கி அதுதான் சார் நடக்குது. தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் வெளியில் போய் தன்னை எப்படி வேறு இடத்துல காட்டிக்கலாம், வேறு இடத்துல எப்படி காட்டிக்கலாம், வேறு இடத்துல எப்படி காட்டிக்கலாம், எல்லாம் புறத்தோற்றங்களில் ஏற்படுத்துகிற மாற்றம். இன்றைக்கி நான் பேசின எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்ச கருத்து. வாழ்க்கை அறிவியல் அப்படின்னு ஆச்சாரிய மகாபிரக்யா, இவர் ரொம்ப சிறந்த சிந்தனையாளர், சமண துறவி ஆச்சாரிய மகாபிரக்யாவுடைய பேச்சை ஒரு புஸ்தகமாக அப்படி வந்திருந்தேன். அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். என் மனசில் நின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன நடந்து போச்சு? ஆப்ஜெக்டை பிடிச்சிட்டோம், விட்டுட்டோம், எல்லா சொத்தையும் மீட்டு வெளியே கொண்டாந்துட்டோம், உள்ளுக்குள்ளே குழந்தை கருகிருச்சு. யோசிங்க, முடிஞ்சால் யோசிங்க.